மாலை வணக்கம். இது அழகு தமிழ் கவிதை கழகம். என் உறவுகளே, மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கின்றது அழகு தமிழ் கவிதை கழகம் என்றால் அது ஒரு பதிவை பயனுள்ளதாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றது என்பதற்காக. என் உறவுகளே, இன்று நான் தான் பெரியவர், இவர்தான் பெரியவர் என்றிருந்த ஒரு காட்டில் மானும் சிங்கமும் புலியும் கரடியும் ஆனையும் அத்தனையும் மிக மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த காட்டிற்குள் ராஜா, எந்த ஏட்டிலும் படித்தவை சிங்கம், அனைத்தும் அழகூர தன் வாழ்விகளை ஒன்றோடு ஒன்றை அடித்து தின்று அழகாக தன் இனப்பெருக்கத்தை கொண்டு அழகாக வாழ்ந்து கொண்டிருந்தது. நான் தான் மிகப்பெரிய ஆள் என்று சொல்லி அனைத்து மிருகங்களும் ஒன்றோடு ஒன்றை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதை போல் அந்த காடுகள் பசுமையாக அழகூற இருந்தது. அங்கே ஒரு எதிர்பாராத தேனீக்கள் வந்துவிட்டது. தேனீக்கள் ஒரு காட்டுக்குள் இருந்தால் அதன் போக்கை அதை விட்டுவிட்டால் அது தன் கூட்டை கட்டி அழகூட தன் வீட்டில் இருக்கும் உணவை சேகரித்து வாழ்ந்து தன் இனப்பெருக்கத்தை பெருக்கி அழகாக வாழ்ந்து கொள்ளும். அந்த கூட்டில் ஒரு விலங்கு தனக்கே தெரியாமல் மரத்தை ஆட்டி விட்டது. ஏனை கொள்ளுமா அந்த சிறு தேனீக்கள் அந்த காட்டில் உள்ள அனைத்து விலங்கினங்களையும் மெல்ல மெல்லமாக மீது அமர்ந்து அதன் உடல் மீது அமர்ந்து கொய்து காடே இல்லாத நிலை செய்து விட்டது. அதுபோல்தான் நம் வாழ்க்கையும். என் உறவுகளே, இயற்கைகள் மனது வைக்காத வரைக்கும் நம் வாழ்க்கையின் போக்கை நம்ம மாற்றிக்கொள்ளாமல் இருந்தால் அது தவறாகும். இயற்கையோடு சேர்ந்த நிலைகளை நாம் என்றும் கையாளும் மன பக்குவத்தை கொள்ள வேண்டும். இயற்கைதான் இந்த உலகில் மிக மிக பெரியது. அந்த இயற்கைகள் பொடியது நம் வாழ்க்கை. அந்த இயற்கைகள் நினைத்துவிட்டால் இந்த தேனீக்களை போல் நம் வாழ்க்கையின் போக்கைகளை மாற்றிட நேரிடும். இயற்கையை இயற்கையின் போக்கில் இருக்கும் வண்ணம் செய்து அதோடு நம் வாழ்க்கையும் சேர்த்து அழகூற கையாளும் மன பக்குவத்தை நமக்குள் அடைவோம். என் உறவுகளே, வாழ்க்கை என்றும் வரமென நீங்கள் எண்ணினால் இயற்கையோடு சார்ந்த வாழ்நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள். வாழ்க்கை என்றும் வரம்தான் என்று நீங்கள் நினைத்தால் உங்களை அதை அழகூற கடத்தி செல்லும் பாலமாக இயற்கைகள் அமைந்துவிடும். என் உறவுகளே, இயற்கை மிக அழகானவைகள். இயற்கையோடு சார்ந்த வாழ்நிலையை கையாளும் மன பக்குவத்தை உங்களுக்குள் கொள்ளுங்கள். என் உறவுகளே, இந்த பதிவின் மூலம் நீங்கள் உங்கள் மனதுக்குள் ஒரு மாற்றங்கள் வருமென்றால் பேர் மகிழ்ச்சியே அழகு தமிழ் கவிதைகள்.